இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். அது வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். கேளுங்க, அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். இல்ல, எனக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. எனக்கு ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். மேம் சாரி, நாங்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். இல்ல நான் கேக்குறது அது வந்து நான் ரிஷி ஒபேராயோட வைஃப் லக்ஷ்மி ஒபேராய். ஓ சாரி மேம், நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். சொல்லுங்க. ஏன் இங்க வந்தீங்க? மலிஷ்கா எங்க? ஓ மை காட், இவரு மலிஷ்காவையும் பார்த்துட்டாரா? கிரண் மலிஷ்காவை இங்க அடைச்சு வச்சிருக்காங்களா? அது மலிஷ்கா இங்க அவ இல்ல. அப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நான் அவளை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இங்க வந்து பார்த்தா அவ இல்ல. நீங்க நீங்க இங்க எப்படி? நீங்க இங்க வர்றீங்களேன்னு பின்னாடியே நான் வந்துட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, நான் இந்த பக்கம் வரும்போது என்னுடைய கார் டயர் பங்க்சர் ஆயிடுச்சு. டிரைவர் ஸ்டெப்னியை எடுத்து மாத்திட்டு இருந்தாரு. நீங்க வந்ததை பார்த்தா உங்க பின்னாடியே வந்துட்டேன். நீங்க வேற தனியா போயிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோன்னு நினைச்சு நானும் உங்க பின்னாடி வந்துட்டேன். இடம் வேற ஆபத்தானதா இருந்தது, அதனால உங்களுக்கு உதவியா. Thank you so much. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆக்சுவலி நானும் கார்ல தான் போயிட்டு இருந்தேன். நான் வந்து மலிஷ்காவை பார்த்த மாதிரியே இருந்தது, அதனால அப்படியே இந்த வேர் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டேன். பட் அவளை இங்க காணோம். நல்லா தேடிட்டேன். அவ எங்க இருக்காளோ தெரியல. என்னமோ மொத்த கதையும் இங்கேயே சொல்ல போறீங்களா? அந்த அங்கிள் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்களேன். என்ன ஸ்டூபிட்னு சொல்றீங்க? இந்த பொண்ணு இங்க வந்திருந்தாளா? அப்புறம் யாரு கூடயாச்சும் சண்டை இல்ல வாக்குவாதம் நடந்துச்சு? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இங்க நடக்கலையே. ஆனா இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் மேம், ஆக்சுவலி இங்க நிறைய பேர் வந்து போவாங்க. சொல்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இல்ல பரவாயில்ல, எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. பட் இங்க சிசிடிவி இருக்கும்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிய வரும்ல. நான் ஒன்னும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல, ஆனா என்ன பண்றது, இது ரொம்ப அவசரமா தேவைப்படுது. நோ நோ, இட்ஸ் ஓகே மேம். ஆக்சுவலி ஓனர் கிட்ட இதெல்லாம் நாங்க கேட்காம யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க ஒப்ராய் ஃபேமிலில இருந்து வரீங்க, அதனால ஒரு நிமிஷம். எனக்கு நேத்தோட ஃபுட்டேஜ் வேணும். ஓகே. இப்ப மனிஷ்கா இதுல கண்டிப்பா தெரியவா? வீரேந்திரா அண்ணே, எனக்கு தெரியும் நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க ப்ளீஸ் லக்ஷ்மி கிட்ட கேளுங்க. அவதான் மலிஷ்காவை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கா. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மலிஷ்காவை நேர்ல வந்து லக்ஷ்மி தான் என்ன கிட்னாப் பண்ணான்னு சொல்லி இருந்தாலும் கூட நான் அதை நம்பி இருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, ரிஷி கூட அதை நம்ப மாட்டான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொன்னாலும் கூட நாங்க அதை நம்ப மாட்டோம். நாங்க போராடுவோம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி ஒரு நல்ல பண்பான பொண்ணு. So please do not blame her. Enough is enough. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இந்த இடம் சரியில்லை. போங்க. You are right. அந்த லக்ஷ்மியை தேவி ஆக்கி வச்சிருக்காங்க. மகாலட்சுமி. அவ என்ன சொன்னாலும் அவ பேச்சதான் நம்புவாங்க. ஆனா நான் இவ்வளவு வருஷமா இவங்க கூட இருக்கேன், ஆனா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம்.